அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்காக சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 9வது மாத கருத்தரங்கத்திற்கு திருச்சியிலிருந்து அன்பு சகோதரர் ஜோதிடர் ஆறுமுகம் ஐயா அவங்க வந்திருக்காங்க. ஐயா அவங்க கேபி சிஸ்டத்துல ஜோதிடம் பார்க்கறதுல ஒரு நல்ல நிபுணர். அவர் இந்த உயர்கணித ஜோதிடத்திலிருந்து நமக்கு இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான சில நல்ல டிப்ஸுகளை சொல்ல வந்திருக்காங்க. ஐயா உங்களை எங்களுடைய சங்கம் அன்புடன் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா இந்த உலகின் மிகப்பெரிய சக்தியான மகா சக்தியான பிரபஞ்சத்தை வணங்கி என்னுடைய உரை தூக்குகிறேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு பாதையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஒரே மாதிரியா பாதையிலன்னா பாரம்பரிய முறை. நானும் அதில் தான் பயணம் செய்தேன். என்னுடைய குருமார் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். யாரு? நம்ம ஐயா சேலம் விஜயம் ஐயா. சுவர்நாடி அப்படின்னு பேசுகிற என்னுடைய குருநாதர்கிட்ட நான் பாரம்பரியம் படிச்சிருக்கேன். இல்லைன்னு சொல்றீங்களா? சொல்லுவாரா? பாரம்பரியம் அவர் எனக்கு கிளாஸ் எடுத்தவர் தான், உண்மை. ஆனால் 2 ஆண்டுகள் வெவ்வேறு வழியாக பிரிந்து சென்றன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அது மாதிரி அவரு இப்ப சுகர்நாடி, நானு கேபி. ஆசிரியரும் மாணவரும் வெவ்வேறு பாதையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன பயணம் செய்தாலும், எந்த துறையில் பயணம் செய்தாலும் 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள், 12 கட்டங்களை தாண்டி யாரும் ஜோதிடம் சொல்லிவிட முடியாது. அதான் உண்மையா இருக்கு. அப்ப ஒரு டெவலப்மெண்ட் வரும்போது இன்னைக்கு சமூகம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. சமூகம் இருந்த நிலையிலே இன்றைக்கும் நாளைக்கும் மாறுதல் உண்டு, முன்னேறி கொண்டே இருக்கிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் என்ற வார்த்தை தவிர அனைத்தும் மாறக்கூடியது. அப்ப ஜோதிடத்திலும் ஒரு மாற்றம், ஒரு அடுத்த கட்டம் பாசிட்டிவ் வரலாம் இல்லையா? வந்தது. யார் கொண்டு வந்தா அப்படின்னா KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்தார். ஏன் அவருக்கு அந்த மாற்றம் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா 2 குழந்தைகள், இரட்டை குழந்தைகள் பிறக்கிறது. வித்தியாசம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஒரே மாதிரியான பாரம்பரிய முறையில் ஒரே மாதிரியான ஜாதகம் தான் அமைகிறது. நம்ம டிஃபரன்சியேட்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்துல லக்ன புள்ளியை பத்தி நம்ம இங்க காலையில நிறைய பேசினாங்க. லக்ன புள்ளி அப்படிங்கும் போது 1ஆம் பாதம் அப்படிங்கிறது ஒரு புள்ளி விழுதுன்னு வச்சுங்க. 2 குழந்தைக்கு லக்ன புள்ளி 1ஆம் பாதத்தில் விழுந்தால், ஐயா புரியுதுங்களா? லக்ன புள்ளி அஸ்வினி 1ஆம் பாதத்துல குழந்தை பிறந்துருச்சு. 2 குழந்தையும் அஸ்வினி 1ஆம் பாதம் தான் பிறந்துருச்சு. ஜாதகம் வெவ்வேறா இருக்குமா, ஒரே மாதிரியா இருக்குமா? எப்படி இருக்கும்? வெவ்வேறா இருக்கும். குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டிஸ் வித்தியாசம் வரும். ஜாதகங்கள், ஜாதக கட்டம், கிரக நிலை ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரே ஜாதகம் தான். அவருக்கு அஸ்வினி 1ஆம் பாதம் தான் நீங்க லக்ன சாரம் எழுதுவீங்க. மற்ற கிரகங்கள்லாம் மாறுமா? எதுவும் மாறுறதுக்கு டிகிரி வித்தியாசம் மேக்சிமம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அதை நம்ம சொல்றது இல்லையே, நீங்க போடுறது இல்லையே. பாரம்பரியத்துல டிகிரி போடுறீங்களா? பாடுறதில்ல. அதாவது ஒரு பாதம் என்பது 3 டிகிரி 20 மினிட். ஒரு டிகிரிங்கிறது 4 நிமிஷம். ஒரு டிகிரி என்பது 4 நிமிடம். அப்ப 4 நிமிடத்துக்குள்ளேயே குழந்தை பிறந்துருச்சு. இப்ப ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் 1 நிமிட இடைவெளியில் குழந்தை பிறந்திருக்கு. என்கிட்ட ஜாதகம் இருக்கு லேப்டாப்ல, ரைட்டுங்களா? 1 நிமிட வித்தியாசத்தில் குழந்தை பிறந்தால் அந்த ஜாதகம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஆனால் கேபி முறையில் 2 ஜாதகத்துக்கும் வித்தியாசத்தை எங்களால் கொடுக்க முடியும், நிரூபிக்க முடியும். இவன் படிப்பான், ஒருத்தன் படிக்க மாட்டான். ஒருத்தன் இன்ஜினியரிங் படிக்கான், ஒரு ஆர்ட்ஸ் குரூப் படிப்பான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை KS கிருஷ்ணமூர்த்திக்கு வந்தது. அவர் அந்த நேரத்தில் யோசிச்சார், எப்படி இதை டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது என்ன செய்யறது ரொம்ப நாள் அவர் மண்டை உடைச்சிட்டார். அப்பொழுது அவருக்கு கிடைத்தது பலன்தான் இந்த
கிரக சஞ்சாரங்களில் அதிகமாக ஸ்பீடு போற கிரகம் எது? சந்திரன் அதிக ஸ்பீடு போகுது. ஒரு மாசத்துக்கு ஒரு ரவுண்டு வந்துருவார். அதை விட ஸ்பீடு எது? லக்னம். லக்ன புள்ளி தான் சந்திரனை விடவும் அதிக ஸ்பீடுக்கு போறது. ஏன்னா ஒரே நாள்ல ஒரு ரவுண்ட் அடிக்குது. ஒரு மாசம் எங்க ஒரு நாள்ல ஒரு ரவுண்டு. அப்ப அப்ப லக்னத்தினுடைய மூவ்மெண்ட்டை வச்சோம்னா இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலான்னு கண்டுபிடித்ததுதான் கேஎஸ் கிச்சனுடைய சிஸ்டம். ஐயா புரியுதுங்களா? கிளியரா இருக்கா? ஏன்னா நானும் வந்து பல மீட்டிங்ல பேசுறேன், இன்னும் இந்த பக்கம் மக்கள் திரும்பி பார்க்கலங்கிறது ஒரு விஷயம், ஒரு கவலை. புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு இந்த செகண்ட் அடுத்து இதுக்கு இடையில வித்தியாசம் வந்துருச்சா இல்லையா? அந்த வித்தியாசத்தை சொல்லுவது கேஎஸ் கிருஷ்ணபதியோட சிஸ்டம். அதுதான் சப்ளாடு. அப்ப சப்ளாடுன்னா என்ன? சப்ளாடுன்னு சொன்ன உடனே சப்ளாடுங்கிற வார்த்தையை சொன்னாவே சில பேருக்கு அலர்ஜியா வந்துருது. ஐயோ சப்ளாடு, இவன் ஐயோ இதெல்லாம் வேணாம் ஐயா எனக்கு. நான் வந்து இந்த பாரம்பரியத்தை பார்த்துட்டு ஏதோ 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் சொல்லிட்டு இருக்கேன், இதை விட்டு சப்ளாடுன்றான், ஏதோ இங்கிலீஷ் போல் இருக்குன்னு நினைக்கிறேன். சப்ளாடுன்னா ஒண்ணுமே இல்லை சார். ஏன் சார் பயப்படுறீங்க? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உபநட்சத்திரம். உபநட்சத்திரம்னா என்ன? உபநட்சத்திரம் சப்ளாடு தேவைன்னா உபநட்சத்திரம் தமிழ் படுத்திட்டாரு ஐயா, தமிழாசிரியர். நீங்க தமிழாசிரியர் உடனே சப்ளாடு தமிழ் படுத்தி விட்டார். சப்ளாடு சரி, உபநட்சத்திரம்னா என்ன? அதுக்கு விளக்கம் தெரியணும்ல. உபநட்சத்திரம் என்றால் என்ன? இது ஏதோ புதுசா இவர் வந்து உபநட்சத்திர கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி கண்டுபிடிச்சாருன்னு உண்டா? இல்லைங்க ஐயா, கேஎஸ்கே ஒன்றும் உபநட்சத்திரம் கண்டுபிடிக்கல. உபநட்சத்திரம் இருப்பதை கண்டுபிடி ஏற்கனவே இருக்கு, இருக்கிறதா சொன்னார், நினைவுபடுத்தினார். அது எப்படி அப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், ஒரு நட்சத்திரம் என்றால் அதுதான் தசையாக வரும். ஒரு எல்லாருக்கும் யாராவது ஒரு நட்சத்திரம் இருக்கும், வந்திருப்போம், அதுதானே நமக்கு ஸ்டார்டிங் தசை. அப்ப ஒரு திசையில் எத்தனை புத்திகள் உண்டு? 9 புத்திகள். அப்ப லார்டு நட்சத்திரம் சப்ளாடுங்கிறது 9 புத்திகள். அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சுங்களா? 9 புத்தி தாங்க சப்ளாடு. புத்தி என்றா சப்ளாட், சப்ளாட் என்றா புத்தி. அப்ப கேஎஸ்கே ஏதாவது புதுசா ஏதாவது சொன்னாரா? சொல்லல. இல்ல. அப்புறம் கேபி பேசணும்னா என்ன எல்லாம் வந்து முண்டிக்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. நாங்க வந்து அப்படியே பக்காவா பாரம்பரியத்துல பராசரல்ல நிக்கிறோம் சார். நான் இன்னொன்னு கேட்கிறேன், இங்க நிறைய பேசியிருக்கோம், இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் கேட்கிறேன், ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா வித்தியாசமா இருந்தாதான் சார் அடுத்த நிலைக்கு போக முடியும். அரைச்சமாவே அரைச்சிட்டு குண்டு செட்ல குதிரை ஓட்டினா அங்கேயே நிக்க வேண்டியதுதான். வாங்க எல்லாம் கூட்டி கும்மி அடி பொண்ணு இருந்துகிட்டா அடுத்த கடைக்கு போக முடியாது. நான் கேட்கிறேன், அப்டேட் பண்ணணும், அப்டேட் ஆகிக்கணும். நான் கேட்கிறேன், இந்த 4 பாதம் ஒரு நட்சத்திரத்துல பிரிச்சாங்களா இல்லையா? இன்னைக்கு 108 பாதத்தை பயன்படுத்தி பலன் சொல்றோமா இல்லையா? பிரிச்சாங்க இல்லையா? அந்த 108 பாதத்தை இந்த நவாம்சத்துல கொண்டு அடைக்கிறதோட அது வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த எங்கேயாவது பயன்படுதா? இப்ப ஒரு நட்சத்திரத்துல உள்ள யார் இருக்கா? 9 கிரகம் இருக்குது. ஒரு நட்சத்திரம் 9 புத்திகள் இருக்கு. 9 புத்தி உள்ள ஒரு நட்சத்திரத்தை 4ஆ பிரிச்சா அந்த 9ல அடிபடுமா, வெட்டு குத்து நடக்குமா இல்லையா? எப்படியா பிரிக்க முடியும்? எப்படி பிரிக்க முடியும்? ஒரு 4ஆ பிரிச்சா அடிவாங்க முடியல, ஒரு நட்சத்திரம் கட்டாகும் இல்ல. 2 பாதம் பிரிக்க முடியும். நீங்க 4ஆல பிரிச்சு பாத்தீங்க, 4ஆனா 2 கால் வருது. எந்த நட்சத்திரம் எங்க விட்டுப்படுதுன்னா தெரியாது. அப்ப வேற எந்த இடத்திலையும் இந்த 4 பாதங்கள் பயன்படவில்லை. இந்த 108 பாதம் கொண்டாந்து பாதச்சாரம் போட்டு இந்த நவாம்சத்துல அடைக்கிறோம் இல்லையா? அசுவழி 1 இன்னும் ஒரு கிரகம் போட்டீங்கன்னா நவாம்சத்துல அம்சம் அதேதான் இருக்கும். நவாம்சத்திலையும் எங்க மேசத்திலேயே இருக்கும். அப்ப அது வர்க்கோத்தமம். இந்த கட்டத்தில் இருக்கிறவர்களும் நவாம்சம் அதே கட்டத்தில் வர்க்கோத்தமம். இப்படி பார்க்கறதுக்கு இந்த 4 பாதம் பயன்படும். ஆனால் அது தவறு என்பது என்னுடைய கருத்து. அது தவறுங்கிறதுக்காக அதை பயன்படுத்தாமல இன்னையும் பயன்படுத்தணும். அதான் பாரம்பரியம். 25 வருஷம் பார்த்தவன் நான், சும்மா எல்லாம் கிடையாது. 90ல அஸ்ட்ராலஜிக்குள்ள வந்து இன்னைக்கு அது ஒரு 25, 90, 60, 10, 20, 35 வருஷத்துக்குள்ள விளையாண்டுட்டு வந்திருக்கோம். ஆராய்ச்சி இங்க பேசுற அத்தனை விஷயமும்
எனக்கு ஏற்கனவே இதெல்லாம் தடவிட்டு தான் வந்திருக்கோம், எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம் என்னால சொல்ல முடியும். அதையெல்லாம் கடந்து வந்தவன் நான். ஆனாலும் இன்னைக்கு வந்து எங்க நிக்கிறோம்? தேடு 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 தேடுது. உத்தர காலாமிருதத்துல இருந்து எல்லா காலாமிருதமும் அங்க வீட்டுல எங்க பீரோவில் இருக்குது. ஏன்னா அத்தனை புத்தகத்தையும் படிச்சுட்டு பாரம்பரியத்தையும் படிச்சுட்டு தேடுதல் இருந்ததால் உயர்கணித சாகர ஜோதிடத்துக்கு வந்துட்டோம். இப்ப ஐயாவும் பேசினாங்க, இன்னும் ஐயா சுகநாடு பேசினாங்க, இன்னும் எத்தனை பேர் பேசிட்டோம். நான் கேட்கிறேன், ஒரு சவால் இன்னைக்கு விடுறேன். நான் பாரம்பரியம் பார்க்கிற ஒரு ஜோதிடர் பாரம்பரியத்தில் எத்தனை ரூல் வச்சுக்கிட்டு பாக்குறீங்கன்னு ரூலை உங்களால சொல்ல முடியுமா? இத்தனை ரூல் இருக்கு சார். அப்டு ஆட்சி, உச்ச, நீசம், நைசரிக்கை போலாம், அந்த போலாம், என்ன எத்தனை வச்சிருக்கீங்க? இது எல்லாத்தையும் லிஸ்ட் எத்தனை சார் சொல்லுங்க சார், யாராவது ஒருத்தர். எத்தனை ரூல் இருக்கு? நீங்க ரூலே சொல்ல வேணாம், ரூலை வந்து சொல்ல வேணாம் சார். ரூலை யாரும் சொல்ல வேணாம். இத்தனை ரூல் இருக்குங்க. ஒரு ஜாதகத்தை பார்க்கணும், இத்தனை ரூல் பார்க்கணுங்க. இன்னும் யாராவது ஒருத்தர் சொல்லிட முடியுமா? அங்க பாருங்க, இவரு ஒரு புது ரூல். அதான், அதாவது இது எப்படி தெரியுமா பதிலு? ரூல் இருக்குன்னு சொல்லி இது அதான் சொல்றேன். இது எப்படி ஐயா? இதுக்கு ஒரு பதில் 4,30,000 ரூலாம். இங்க ஒரு 60-70 ரூலையே மண்டைக்குள்ள போகாத எல்லாம் மண்டை வச்சுட்டு இருக்கிறான். 4,30,000 ரூல். ஒருத்தர சார் இதை கேளுங்க, ஒரு விஷயம் சொல்றேங்க, ஒரு விஷயம் சொல்றேன். வின்சென்ட் சர்ச்சில் உங்களுக்கு தெரியும். வின்சென்ட் சர்ச்சில் அவர் வந்து ஒரு தர அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு நிதி அமைச்சர் கூப்பிட்டு, யோ அமைச்சரை கூடுது, இந்த நிதி அறிக்கை வச்சுட்டு. ஐயோ நிதி அறிக்கை நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் வைக்க முடியாதுங்க, அதுக்கு எவ்வளவு காலம் ஆகும். எவ்வளவு காலம் ஆகும்? குறைஞ்சபட்சம் எனக்கு 3 மாசம் வேணுங்கய்யா. 3 மாசம் இருந்தாதான் நிதி அறிக்கை நான் வைக்க முடியும். அப்படியா? அப்ப நான் வச்சிரு. 10 நாள் தான் இருக்கு. அமைச்சர் கூடுது, அவன் நிதியமைச்சர் 3 மாசம் ஆகுங்கிறான். இவரு என்ன சொல்ற? 10 நாள் தான் இருக்கு, வச்சிரு. என்னயா 3 மாசம் ஆகுங்கிறான், வச்சிருங்கிற. நீ நிதி அறிக்கை தயார் பண்றதுக்கே 3 மாசம் ஆகுதுன்னா அதை படிச்சு அவன்கிட்ட கேள்வி கேட்கறவன் அதை விட அறிவாளியா இருக்கான். வயிறால் ஆமாத்துக்கு வேண்டாரு அவரு. எது நிதி அறிக்கை நீ வைய, ஏன்னா 3 மாசம் நீ தயார் பண்றதுக்கே 3 மாசம் ஆகுங்கிற. நம்ம கொண்டாந்து அவையில வைக்கும் போது உடனே படிச்சு உடனே கேள்வி கேட்பானா? கேட்க முடியாதுல்ல. அதை நான் பாத்துக்கிறேன், நீ வையின்ட்டாரு. அது மாதிரிதான் இருக்கு நீங்க சொல்ற 4,30,000 ரூல் இருக்கு. அதான் சொல்றேன். இன்னும் இருக்கு இல்ல, நீ அவர் கேட்டா இன்னொரு 2 சேர்த்து சொல்லுவார். இப்ப வந்து அஸ்வினியில ஒரு லக்னம் இருக்கு, லக்னம் விழுது அப்படின்னா அஸ்வினியில கேது இருக்குது. ஃபர்ஸ்ட் கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இப்படியே போயிட்டே இருக்கு இல்லையா? அதுல எந்த புத்தியில அவன் பிறக்கிறானோ, எந்த டிகிரி விழுதோ அதுதான் லக்ன புள்ளியாக எங்க எடுக்கப்படுகிறது? கேபியில் எடுக்கப்படுகிறது. இப்ப என்ன எடுத்துங்க, நான் தனுசு லக்னம். தனுசு லக்னம் லக்ன புள்ளி மூலம் 2ஆம் பாதம், கேதுவோட நட்சத்திரம் மூலம் 2ஆம் பாதம்னு எனக்கு ஜாதகம் எழுதியிருக்கு நோட்டு. இதுதான் நான் வந்து எப்போ எத்த வரைக்கும் பார்த்தேன். கேபிக்குள்ள போற வரைக்கும் மூலம் 2ஆம் பாதம் லக்ன புள்ளின்னு எழுதியிருக்கிறாங்க. அதை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னைக்கு கேபிக்குள்ள போனனோ அப்பதான் தெரியுது என்னுடைய சப்லாடு வந்து என்னுடைய லக்ன சப்லாட் ராகு. அப்போ என்னுடைய லக்னம் நான் எப்படி செயல்படுவேன்? லக்னம் என்பது தனித்தன்மை. அப்ப நான் எப்படி செயல்படுவேன்னா, லக்னம் தனுசு குருவனுடைய அம்சம் என்னுடைய இருக்கும் தானே. தனுசு லக்னத்துக்கு குருவுடைய ஆக்டிவிட்டிஸ் வரும். அதுக்கு அடுத்தது யார் வருவா? நட்சத்திரம் வரும். நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம், அது 2ஆம் பாதம். கேதுவுடைய 2ஆம் பாதத்துல லக்னம் அமைஞ்சிருக்கு, அதுவும் எனக்கு என்ன ஆக்டிவிக்கும். 3வது கேபி முறையில் சப்லாட் ராகு. இந்த குரு வந்து அதிகமா செயல்படுமா, கேது அதிகமா செயல்படுமா, ராகு அதிகமா செயல்படுமா என்றால் மிக வீரியமாக செயல்படுவது ராகுவே செயல்படும்ங்கிறதா கேபி சிஸ்டம். ஆமா சார், அந்தரம் ராகு அந்தரம் கரெக்ட் ஐயா, சரியா பிடிச்சிட்டாங்க. ஏன்னா புத்தி அந்தரம் இல்லையா? புத்தி வந்து கேது புத்திநாதனா நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் அந்தரம் புத்திநாதனா அந்த அப்படி வருது. ஒண்ணு இது வந்து கேபி முறையில் உயர்கணித சார முறையில் ஒரு ஜாதகத்தை துல்லியப்படுத்துவதற்கு இந்த கணக்கு இங்கே பயன்படுகிறது. இன்னொரு விஷயம், இதை சொன்னா இன்னும் பிரச்சனைக்கு உரிய விஷயமா தான் மாறும். நான் வேற வழி இல்லை, சொல்லிதான் ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப
லக்னத்திற்கு சாரம் எழுதுகிறோமா இல்லையா சார்? ஜாதக நோட்டு போடுறோம்ல, ஒவ்வொரு 9 கிரகத்துக்கு சாரம் எழுதுறீங்களா? லக்னத்துக்கு சாரம் எழுதுறீங்களா? லக்னத்துக்கும் ஒரு சாரம் எழுதுறீங்கல்ல? எழுதுறோம். எனக்கும் அப்படிதான் நோட்டு எழுதியிருக்கு. அந்த காலத்துல 57ல பிறந்தவனுக்கு நோட்டு எழுதினவரு லக்ன 9 கிரகத்துக்கு சாரம் எழுதி லக்னத்துக்கும் சாரம் எழுதின நோட்டு யார்கிட்ட இருக்கு. நான் என்ன இங்க கேட்கிறேன்னா, லக்னத்திற்கு சாரம் எழுதும் பொழுது 2ஆம் பாவத்திற்கு ஏன் சாரம் எழுதப்படக்கூடாது? ஏன் எழுதவில்லை? 3ஆம் பாவத்துக்கு சாரம் வேண்டுமா வேண்டாமா? 4ஆம் பாவத்திற்கு சாரம் வேண்டுமா வேண்டாமா? அப்ப லக்னத்திற்கு மட்டும் சாரம் எழுதிவிட்டு மற்ற 11 பாவங்களை அப்படியே விட்டுட்டு போறது என்பது எப்படி நீங்கள் ஜாதகத்தை துல்லியப்படுத்தி பேச முடியும்? லக்னம் என்பது உயிர். 1ஆம் பாவம்னா லக்ன புள்ளி தாங்க. 1ஆம் பாவம்னா லக்ன புள்ளி, 2ஆம் பாவம்னா அதுக்கு ஒரு புள்ளி இருக்கு, 3ஆம் பாவத்துக்கு புள்ளி இருக்கு. அப்ப கேபி முறையில் லக்ன புள்ளிக்கு எப்படி சாரம் இருக்கிறதோ, சப்ளாடு இருக்கிறதோ, அது போல மற்ற 11 பாவங்களுக்கும் சப்ளாடு இங்கே எடுக்கப்படுகிறது. அதான் பாவ முனை தொடர்புகள். இதுதான் பாவ முனை தொடர்புகள். புரியுதுங்களா? அப்ப இங்க ஒரு பாவத்துக்கு லக்ன புள்ளியை மட்டும் எடுத்துட்டு மற்ற 11 பாவத்திலையும் அப்படியே விட்டுட்டு போறதுங்கிறது கிடையாது. லக்ன பாவம் எப்படி எவ்வளவு முக்கியமோ அதே போல 2ஆம் பாவம் முக்கியம், 3ஆம் பாவம் முக்கியம், 4ஆம் பாவம் முக்கியம், அந்த 11 பாவங்களும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. கேபி சிஸ்டத்தில் உயர்கணித சார ஜோதிட முறையில் 11 பாவங்களுக்கும் உங்களுக்கு பாவ முனை தொடர்புகள். எப்படி பாவ முனை தொடர்புகள் வருதுன்னா, 12 பாவக்கும் பாவ முனை சப்ளாட் கண்டுபிடிச்சிருவோம். அந்த சப்ளாட் இப்ப எனக்கு சப்ளாட் ராகுன்னு சொன்னேன். அந்த ராகு எந்த நட்சத்திர சார வாங்குது? அப்ப லக்னத்துக்கு ஒரு ரிசல்ட் எடுக்கணும். அப்ப ரிசல்ட் எடுக்கணும் போது என்னுடைய சப்ளாட் ராகு நின்ற நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு ராகு நின்ற நட்சத்திரம் குரு. ராகு நின்ற நட்சத்திரம் குரு. அப்ப குரு ராகு நின்ற நட்சத்திரம் குரு வந்துருச்சு. குருவனோட அந்த குருக்கு அப்புறம் உபநட்சத்திரம் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம் இல்லையா, சில்லறை வந்துருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா திரும்பவும் ராகு வந்துடுச்சு. இன்னும் இதை வச்சுதான் நாங்க தொடர்புகள் எடுக்கிறோம். அப்ப லக்ன தொடர்புகள் எடுக்கும் போது இது மாதிரி 12 பாவக்கும் தொடர்பு எடுப்போம். அப்ப ஒரு மனிதனை அந்த லக்ன பாவம் அவனை சொல்லும், இவன் இப்படிதான் சொன்னதுல இது வரைக்கும் 10,000 ஜாதகம் போட்டா ஒருத்தனும் தப்பிக்கல. நீ இப்படிதான் அப்படின்னா இப்படிதான் அவன் கேரக்டர். அவன் மணி மைண்டடா, நீ மணி மைண்டடியா, காசு பத்தி சிந்திப்ப. கல்யாணத்துக்கு வர்றான், அவன்கிட்ட ஜாதகம் ஒரு அம்மா எடுத்துட்டு வர்றாங்க. அவன்கிட்ட கேட்கறான், ஏமா உங்க பையன் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இதை செட் பண்ணணும், அதை செட் பண்ணணும், அப்பதான் கல்யாணம் பண்ணு சொல்றானா? ஆமாங்க ஐயா, அதை தான் சொல்றான். ஏன்னா அவனுடைய லக்ன பாவம் 2, 6, 10, 2, 4, 6, 10 அவன் சிந்தனை எல்லாம் பொருளாதார சிந்தனையில இருக்கு. அதை தாண்டி அதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான். இதே ஒற்றைப்படை 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் அவன் உயிர் பாவங்கள் அது இயங்கும். இவ்வளவு துல்லியமா இங்க இருக்கு சார், இங்க இருக்கு. அப்ப இதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், இதை வச்சுதான் நாங்க பலன் எடுக்கிறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை 2 விதமாக இருக்கிறது. இந்த கிளாரிட்டி எல்லாம் 25 ஐயா இதுல சண்டைக்கு வரக்கூடாது. நான் உண்மையை வேற வழி கிடையாது, நான் சொல்லிதான் ஆகணும். அதாவது எல்லா விஷயமும் பாரம்பரியத்தை இல்லாத விஷயம் இல்லை, அதை எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை 2 விதமாக இருக்கிறது. என்ன சார் 2 விதமாக? பொருள் வாழ்க்கை, அக வாழ்க்கை. அகம் புறம். அக 400 புற 400. ஐயா அதுக்கு விளக்கம் சொல்லுவார் அப்புறமா. அக 400 புற 400. அகமும் புறமும் சேர்ந்ததுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை. அப்ப அகம் மட்டுமே போதுமா? பத்தாது. அகம் மட்டுமே இருந்தா அங்க மேல் உலகம் தான் பயன்படும். பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்ட்டான். அப்ப 2ம் இருந்தாதான் வாழ்க்கையை ஓட்ட முடியும். நல்ல பொண்டாட்டி பிள்ளைய பத்திக்கிட்டு
இருந்தாக்க சோத்துக்கு வழி இல்லைன்னா சோத்துக்கு வழி இல்லைன்னா அங்க சோறு சாப்பாடுங்கிறது புறத்துல இருக்குது, பொருள் சார்ந்த விஷயம். அப்ப ஒரு மனிதனுக்கு அகமும் வேண்டும் புறமும் வேண்டும். அகம் வலுத்தால் புறம் அடி வாங்கிரும், புறம் வலுத்தால் அடம் அடி வாங்கிரும். இதுதான் இயற்கையில உண்மையான விஷயமா இருக்கு. அகமும் புறமும் இரண்டும் வலுத்தவர்கள் கோடியில் ஒரு ஆள் இருப்பாங்க. கோடியில ஒரு ஆள் இருப்பான். அதுல தமிழ்நாட்டுல ஒரு ஆள் இருந்தாரு, கருணாநிதி தான் அவரு. அவரு அகமும் வலுத்தது புறமும் வலுத்தது, இன்னைக்கும் அப்படிதான் ஓடுது. ரைட்டுங்களா? இது இரண்டும் சேர்ந்து வருவது, அதாவது கோடியில ஒரு ஆள்னு சொன்னேன். ஒருத்தனுக்கு அகம் வளர்த்து போகுது. இப்ப நான் என்ன என் ஜாதகம் இங்க இருக்குது, என் ஜாதகம் இருக்குது 1957 டேட்டா பர்த் இருக்கா பாருங்க. இங்க என்னுடைய ஜாதகம் அகம் வலுத்த ஜாதகம், அகம் வலுத்தது. பொருளாதாரத்துல எனக்கு ஒரு அடி நிலம் கிடையாது இன்ன வரைக்கும். அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கய்யா. நான் வந்து இவ்வளவுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கம்பெனி, இந்தியாவுடைய மிகப்பெரிய கம்பெனி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ல 37 வருஷம் சர்வீஸ் பண்ணவேன். பெல் கம்பெனில 37 வருஷம் சர்வீஸ் பண்ணவேன். ஆனால் என்னால் வீடு கட்ட முடியவில்லை, ஒரு அடி நிலம் வாங்க முடியவில்லை. ஏனென்றால் என் ஜாதகம் அதுக்கு ஒத்துழைக்கவில்லை. அப்ப இவ்வளவு கிளியரா இருக்குல்ல சார். நானும் எல்லாரும் லோனு போட்டு வீடு கட்டுறான்னு சார், லோனு எல்லாம் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் லோனு கொடுப்பான்ல, நானும் லோனு வாங்கி வீடும் கட்டினேன். அப்புறம் எனக்கு ஒரு ஜோதிடமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, லோனை போட்டு வீடு வாங்கினேன். வீடு இல்லை, வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஐயா காலையில எங்க ஐயா தான் சொன்னாரு. ஐயா வந்து புஷ்கர நாமத்தை பேசினாங்க. என்னுடைய லக்னாதிபதி என்ன சொன்னேன், லக்னம் என்ன சொன்னேன், தனுசு லக்னம். குரு என்னுடைய லக்னாதிபதி குரு, லக்னாதிபதி குரு. அவரு போய் 10ஆம் இடத்துல கன்னியில உத்தர 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். உத்தர 4ஆம் பாதம் புஷ்கர நவாம்சமா இல்லையா? அப்ப லக்னாதிபதி என்னுடைய பாக்கியாதிபதி சூரியனுடைய சாரம் வாங்கி புஷ்கர நவாம்சம் ஏறி திசை 16 வருஷம் நடத்தினாரு. 16 வருஷம் நடத்தினாரு. இந்த 16 வருஷத்துல நான் வீடு கட்டினேன்ல, அதெல்லாம் வித்துட்டு நடு ரோட்ல தட்டை கையில கொடுக்காத வரையா என்ன புடுங்கி விட்டார். ஏன் என்று சொன்னால் குரு குரு எனக்கு பொருளாதாரத்துக்கு 10% வச்சிருக்கிறார் என் ஜாதகத்தில் இல்லையா? 10% தான் இருக்குது. அப்ப ராகு வந்து 35% வச்சிருந்துச்சு. ராகு திசையில எனக்கு வேலை கிடைச்சது, கல்யாணம் பண்ண, குழந்தை குட்டி கிடைச்சது, எல்லாம் நடந்தது, பொருளாதாரமும் நல்லா போயிட்டு இருந்தது. என்னைக்கு குரு தசை வந்துச்சோ வீட்டை வித்துட்டு நடுத்தருக்கு வந்து குவார்டர்ஸ்ல வந்து உட்கார்ந்தேன். ஐயா வந்து குவார்டர்ஸ், என் குவார்டர்ஸ்க்கு வந்து வந்திருக்கிறாங்க. விஜயன் ஐயா என் குவார்டர்ஸ்ல வந்து ஜாதகம் பார்த்த கூட்டு பண்ண நான் அவர்கிட்ட படிச்சப்ப. அப்ப குவார்டர்ஸுக்கு ஏன் வந்தேன், சொந்த வீடை தூக்கி வித்துட்டு வந்தேன். அவ்வளவு கடன் நெருக்கடி, வீட்டை வித்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு. ஏன்னா அகம் வளர்த்தவன் மான மரியாதைக்கு பயப்படுவான், புறம் வளர்த்தவன் பயப்பட மாட்டான். போடான்ட்டு எதிர்த்து நிற்பான், காசு கிடையாது கோவம்பான். நான் அகம் வளர்த்தாளு, நியாயத்துக்கு கட்டுப்பட்டாளு, மரியாதை கட்டுப்பட்டாளு. இந்த வீடு என்னடா வீடு வித்துட்டு எல்லாரும் காசு கொடுத்துட்டு வெளியே வந்து குவார்டர்ஸ்க்கு வந்தேன். அதை வந்து இந்த கேபி சிஸ்டம் எனக்கு அப்படியே பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி காமிக்குது. குரு உன்னை காலவாரி விட்டுருவாரு. சரி குரு முடிஞ்சுது. இப்ப சனி தசை, சனி தசை 40% வச்சிருக்கு. 10 எங்க 40 எங்க? அப்ப சனி தசையில பொருளாதாரத்துக்கு எப்படி இருப்பேன்? நல்லா இருப்பேன்ல. அதாவது ராகு தசை 35%லயே நல்லா இருந்தேன். 40% வந்த சனி தசையில நல்லா இருக்குமா, இருக்க மாட்டானா? நல்லா இருப்பேன். எனக்கு இப்ப எங்க வந்துட்டேன், யோசித்துக்குள்ள வந்துட்டேன். யாரோ மக்கள் கடவுள் எனக்கு வந்து நம்மளுடைய இதை பேசுறத பார்த்துட்டு என்னடா ஒருத்தன் வித்தியாசமா பேசுறான்னு. சார் எனக்கு கஸ்டமர் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, லண்டன் எல்லாத்துலயும் கஸ்டமர் இருக்கிறாங்க, எல்லாத்துலயும் கஸ்டமர் இருக்காங்க. ஜாதகத்தை ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுவேன். இந்த ரிப்போர்ட் வந்து சார் எம்ஆர்ஐ ஸ்கேன்னு சொல்லுவேன் நான். ஏன் தெரியுமா சார்? இந்த கிரகம் ஐயா சொன்னாங்க, இந்த கிரகம் இதோட சேர்ந்தா இந்த பலன், அந்த கிரகம் அதோட சேர்ந்தா இந்த பலன், இந்த சாரம் என்ன பலன், இந்த கிரகம் இங்க பார்த்தா ஒரு பலன். இங்க நாங்க ஒரு கிரகத்தையும் சேர்றதையும் பார்க்கறது இல்ல, லக்னத்தையும் பார்க்கறது இல்ல, ராசியும் பார்க்கறது இல்ல. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் சொல்லுது. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இங்க பாருங்க, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். 9 கிரகங்கள் என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட். அதாவது மேல வந்துங்க புறம் சார்ந்த வாழ்க்கை, புறம் சார்ந்த வாழ்க்கை மேல இருக்கிறது. எப்படி மரத்தை மொட்டை அடிச்ச மாதிரி இருக்குதா? இவெல்லாம் பொருளாதாரத்துல மேல ஏறதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்க அகம் பாருங்க வலுத்து போய் கிடக்கா,
அனுபவிப்பான் லைஃப. புரியுதுங்களா? அப்ப இது ஸ்கேன், இதை தாண்டி அவன் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது சார், ஒரு அடி கூட வைக்க முடியாது. நான் எல்லா ஜாதகம் பார்த்துட்டு, ரைட்டுங்களா? அப்ப இப்ப நிறைய பேர், நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் ஜாதக நோட்டு வச்சிருக்கிறீங்க. அதாவது இங்க உட்கார்ந்துருக்க ஜோதிடர்கள் அல்லாமல் இதை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய பல்வேறு ஜோதிடர்களும் சரி, பொதுமக்களும் சரி, தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஜாதக நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கோம். நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த ஜாதக நோட்டை பார்த்தா என்ன தெரியும் உங்களுக்கு? அந்த ஜாதக நோட்டை எடுத்துட்டு போய் ஒரு ஜோதிடர் காமிச்சு, ஐயா என் பையன் இப்ப படிக்க போறான், என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம்னு கேட்பீங்க. அவர் சொல்லுவாரு, அவர் தானே சொல்ல முடியும். ஒரு ஜோதிடர் தான் அதுக்கு பலன் சொல்ல முடியும். இப்ப நான் வச்சிருக்க ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி தெரியுங்களா? இதை சரியா ஒரு தடவை 2 தடவை ஒரு பையனுக்கு ஜாதகம் பார்த்துட்டான்னு வச்சுங்க, மற்ற பையனுங்களுக்கும் ஜாதகம் போட்டு கையில வச்சுட்டான்னு வச்சுக்க, அந்த பையன் படிக்க மாட்டான், படிக்க மாட்டான் அவரே சொல்லிடுவார். ஏன்னா கொடுப்பனைன்னு ஒண்ணு இருக்கு. 12 பாவங்கள் என்பது கொடுப்பனை, வாங்கி வந்த வரம். ஒவ்வொரு மனிதனும் அவன் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறான் என்பதை சொல்லுவது 12 பாவங்கள். அந்த பாவங்களினுடைய விஷயங்களை எப்பொழுது அனுபவிப்பான், எப்பொழுது அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தசாபுத்தி நடத்தணும் லைஃப்ல. ஒரு கிரகம் 100% பொருளாதாரத்துக்கு வச்சிருக்கு சார், 100% வச்சிருக்கு. ஆனால் அந்த கிரகம் தசை நடத்தவில்லை. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? குரு வந்து ஒரு ஜாதகத்தில் 100% வச்சிருக்கு, அவன் வந்து சனி தசையில பிறந்திருக்கான், குரு தசை வருமா? குரு தசை வராது. 100% வச்சு என்ன புண்ணியம்? அப்ப 100% எப்ப வேலை செய்யும்? எப்பொழுதெல்லாம் குரு புத்தி, குரு அந்தரம், மற்ற தசைகளில் குரு புத்தி குரு அந்தரம் போது அவரால் கொஞ்சம் முண்டி பார்ப்பாரு. இந்த விளையாட்டுல சப்ஸ்டிடியூட்னு வச்சிருப்பான், அவன் உட்கார்ந்தே கிடப்பான், எனக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமாடான்னு உட்காந்து கிடப்பான். எப்பயாவது இறக்கி விடுவாங்க, அடி விளையாடுவான் பாருங்க, ஆனா இவ்வளவு திறமையா இருக்கானே, அது மாதிரிதான் நடத்த முடியும். அப்ப யோக கிரகம் இருந்தாலும், பொருளாதாரத்தை யோக கிரகம் இருந்தாலும் அது என்ன நடத்தணும்? தசை நடத்த வேண்டும். இந்த ட்ரம்ப் ஜாதகம் வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? ட்ரம்ப் ஜாதகம் போட்டு வச்சிருக்கேன், ஐயா கிட்ட கூட அனுப்பினேன் இன்னைக்கு. ட்ரம்ப் ஜாதகத்துல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, சும்மாலாம் கிடையாது. ட்ரம்ப் ஜாதகம் இப்ப அவனுக்கு வந்து, ட்ரம்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்டலி பிரச்சனை. சந்திரன் கெட்டு போய் கிடக்கு. 6, 8, 10, 12 தொடர்பு, 6, 8, 10, 12. அப்ப சந்திரன் கெட்டுச்சா, சந்திரன் தான் மனோகாரகன். அவன் இப்ப தொடர்ந்து இப்ப பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து உலகமே வந்து என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கு, காலையில ஒண்ணு பேசுறான், மத்தியானம் ஒண்ணு பேசுறான், நைட்டு ஒண்ணு பேசுறான், எப்ப என்ன சொல்லுவான், 50% வரிங்கிறான், 100% வரிங்கிறான், அந்த நாட்டுக்கு ஒரு வரிங்கிறான், இந்த நாட்டுக்கு வரி. என்னடான்னு திடீர்னு நான் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் ஜாதகத்தை நான் போட்டேன். எப்பன்னா கிளாரி கிளின்டனோட அவர் போட்டியிடும் பொழுது யாரு ஜெயிப்பாங்கிறதுக்காக ஜாதகம் போட்டேன். அப்ப ஜாதகம் வந்து இவரு ட்ரம்ப் தான் ஜெயிப்பாருன்னு எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. அப்ப அந்த ஜாதகம் கரெக்டுன்னு நான் முடிவு பண்ணினேன். இப்ப நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதை விட்டுட்டேன். இப்ப கனடாவில இருந்து ஒரு போன் பண்ணி என்னுடைய கஸ்டமர் வந்து போன் பண்ணி, ட்ரம்போடைய ஜாதகம் கொஞ்சம் போட்டு சொல்லுங்க சார் ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கு, என்ன அது என்னன்னு பாருங்கன்னாரு. பார்த்தா சந்திரன் அங்கே கெட்டு போய் கிடைக்கிறது. தயவு செய்து இதை பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் கேபி முறையில் ஒரு ஜாதகம் கணிச்சு பாருங்க. நான் தரேன் சார், நான் வந்து என்ன சொன்னேன், ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் கஷ்டப்படுறாங்க, எனக்கு தெரியும். கஷ்டப்படுறாங்கன்னா எப்படின்னா, பலன் சொல்ல முடியாம கஷ்டப்படுறாங்க. கஸ்டமர் கொண்டாந்து நோட்டை கொடுத்துட்றாங்க சார். நான் உண்மையை சொல்றேன், நான்லாம் அந்த சிரமப்பட்டதால சொல்றேன். நோட்டை வாங்கினதுக்கெல்லாம் எனக்கு சில நோட்டுக்கு ஜாதகம் பலன் சொல்லிடுவேன். சில நோட்டை பார்த்தா எனக்கு அப்படியே கிருன்னு தலையை சுத்தும். என்னடா பலன் சொல்ற, அப்படியே கண்ணை கட்டி காட்டுற. இந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் தெரியாம கொஸ்டின் பேப்பர் வந்துன்னா எப்படி இருக்கும், அப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா இங்க அப்படி இல்லை சார். போட்ட அடுத்த நிமிஷம் நீங்க சொன்னா அததான், ஆமா சார் உன் பையன் படிக்க மாட்டான் ஒழுங்கா, ஆமா சார். இப்ப இந்த டேட்ல வேலைக்கு போயிருப்பான், ஆமா சார். இந்த டேட்ல தான் கல்யாணம், ஆமா சார். இந்த டேட்ல டைவர்ஸ் ஆச்சா, ஆமா சார். எல்லாமே இங்க ஒரு ஜாதகம் வருதுன்னா சார், ஜாதகத்தை போட்ட அடுத்த நிமிஷம் அந்த ஜாதகம் என்னத்துக்கு வந்திருக்கு, எதுக்கு நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கறான்னு தெரியுமா இல்லையா? முடிச்சிடறேன். ஒரு ஜாதகம் நம்மகிட்ட வர்றாங்க, அந்த ஜாதகம் எதற்கு நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து வந்தாங்கிறது நமக்கு தெரியலன்னா நம்ம ஜோதிடரே கிடையாது. புரியுதுங்களா? அதனால ரொம்ப அருமையான சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல முடிச்சிடுறேன். இந்த சிஸ்டத்துல நீங்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா துல்லியமா பார்த்துக்க முடியும்.
திருமண காலத்தை கூட கரெக்டா இந்த காலத்துல திருமணம் நடக்கணும், எப்ப திருமணம் செய்யக்கூடாது, எப்ப திருமணம் செய்ய வேண்டும் சொல்ல முடியும். எப்ப இந்த பையன் படிக்கும் போதே கேம்பஸ் செலக்ட் ஆகி வேலைக்கு போயிடுவானா, அல்லது படிச்சு முடிச்சுட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு வேலைக்கு போவானா, எப்ப வேலைக்கு போவான், எப்ப திருமணம், பல்வேறு விஷயங்களில் உடல்நிலையில இருந்து எல்லா விஷயங்களையும் உடல்நிலையில எந்த ஏரியாவில எனக்கு பிரச்சனை வரும், 12 பாவம் தான் உடம்பு, தலை முதல் கால் வரை 12 பாவம், அதுல இவ்வளவு துல்லியமாக இருக்கிறது. இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். என்னுடைய நம்பர் இதோட முடிச்சுக்கிறேன், டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால என்னுடைய செல் நம்பர் சொல்லிக்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், 9787799297 என்னுடைய நம்பர். இதுக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை கேட்கலாம், பார்க்கலாம். துல்லியமாக பலன் சொல்லப்படும். உங்களுக்கு கேள்விகளுக்கு அனைத்து கேள்விகளுக்கும் பலன் சொல்லப்படும். ஜோதிடர்களும் நீங்க ஒரு சார்ட்டை போட்டு வச்சுக்குங்க. தயவுசெய்து ஜோதிடர்கள் நீங்க கேபி முறையில எனக்கு அனுப்புங்க. டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ். கூடுதலாக நான் ஒரு விஷயம் கேட்பேன், உங்களுடைய கல்வி. ஏன் சார் கல்வி கேட்குறீங்கன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. நீங்க கொடுக்குற டைம் நீங்க எதையாவது கொடுப்பீங்க, உங்களுக்கு ஜாதகம் போடணுமானே. நீங்க டைம் உங்களுடைய கல்வியை சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க ஒழுங்கான ஜாதகம் தான் டைம் கொடுக்குறீங்கன்னா நாங்கள் எனக்கு கண்டுபிடிச்சிருவேன். அதுக்காக உங்களுடைய கல்வியும் எனக்கு தேவைப்படுகிறது, உங்களுடைய டைம். ஏன்னா இது ரொம்ப துல்லியமான முறை. 30 செகண்ட் 20 செகண்ட்லாம் இங்கே தலைக்கிற மாதிரி ஜாதகம். அதனால டைம் ரொம்ப முக்கியமா இருக்குது. அந்த நீங்க கொடுக்குற டைம் சரியா இல்லையா, ஏன்னா எந்த டாக்டரும் அதை பத்தி அவங்க கவலை கிடையாது, எதையாவது குறிச்சு கொடுத்துட்றானுங்க. ஹாஸ்பிட்டல குறிச்சது சார் கிழிச்சான், அவனே தப்பா குறிக்கிறான். அதெல்லாம் சரி பண்ணோம்னா டைம் கரெக்ஷன் இங்க இருக்கு. ஆளுங்கிறத வச்சு டைம் கரெக்ஷன் பண்ணுவோம். பண்ணி சுத்தமா பக்காவா உங்களுக்கு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் என்னால் தர முடியும். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.